அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செட்டிநாட்டு ஸ்பெஷல் ஆடி கும்மாயம் தான். இந்த ஆடி மாதத்துக்குன்னே செய்கிற ஒரு ஸ்வீட்டு. அண்ட் இன்னொன்று வந்து அவங்களுடைய எல்லா ஃபங்க்ஷன்ஸ்லேயுமே இந்த ஆடி கும்மாயங்கிறது ஒரு நல்ல ஒரு பலகாரமாக இடம்பெற்றிருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு நான் உருட்டு உளுந்து வந்து 1 கப்பு எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து நீங்கள் வெள்ளை உளுந்து எடுத்துக்கலாம், அதுதான் கொஞ்சம் நல்லாவே இருக்கும், கலரும் வந்து ரொம்ப நல்லா கிடைக்கும். ஸோ 1 கப்பு உருட்டு உளுந்து எடுத்து நல்லா வந்து நம்ம இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். அதாவது 1 கப்பு உளுந்துக்கு வந்து நீங்கள் 1/4 கப்பு வந்து பாசிப்பருப்பு எடுக்கணும். 1/4 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக வந்து நீங்கள் பச்சரிசி எடுத்துக்கிட்டால் போதும். இதை எல்லாத்தையுமே நம்ம வறுத்து சேர்த்துக்க போகிறோம். அதனால் இதனுடைய ஸ்மெல் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது இதனுடைய டேஸ்ட்டு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இது ஒரு அல்வா சாப்பிட்ட ஒரு திருப்தி கிடைக்கும். பட் இது வந்து உளுந்தில் செய்கிற ரெசிப்பிங்கிறதுனால குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ரொம்ப நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிப்பின்னு சொல்லலாம். இடுப்பெலும்பை வந்து நல்லா பலப்படுத்தும். இந்த ஆடி மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனை என்ன அப்படின்னா அந்த குளிர்காற்று, அதனால நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிக்கும். காலெல்லாம் அப்படியே வலிக்க ஆரம்பிக்கும், முதுகெல்லாம் நிறைய வலிக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் இதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. ஆடி மாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, எந்த மாதம்னாலும் இந்த ஆடி கும்மாயம் எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் எலும்புகள் வந்து பலப்படும். இப்போ பாருங்கள், நான் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அரைச்சிட்டு வந்து நல்லா வந்து ஒரு சல்லடையில் போட்டு நல்லா சலிச்சு எடுத்தாச்சு. நல்லா ஃபைன் பவுடராக இருக்கணும். சின்ன சல்லடையாக பார்த்து நீங்கள் அதை போட்டு சலிச்சு எடுத்துக்கோங்க. இதிலிருந்து நான் 1 கப்பு வந்து அந்த அரைச்ச பவுடர் எடுக்கிறேன். ஸோ வந்து அளவுகள் தான் இதற்கு ரொம்ப முக்கியம். இதிலேருந்து நான் 1 கப்பு வந்து பவுடர் எடுத்தேன் அப்படின்னா நான் 1 கப்பு வெல்லம் சேர்க்கணும்னு அர்த்தம். ஸோ வெல்லத்தை வந்து நல்லா பொடிச்சு வச்சுக்கோங்க. நீங்கள் வெல்லத்துக்கு பதிலாக கருப்பட்டியோ இல்லை நாட்டு சர்க்கரையோ இல்லை சர்க்கரையோ கூட சேர்க்கலாம். ஆனால் இந்த வெல்லம் சேர்த்து பண்ணுறதுனாலும் ஒரு விதமான ஸ்வீட்னஸ், அந்த ஸ்வீட்னஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இதுக்கு வந்து நான் 2.5 கப்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ 2.5 கப்பு தண்ணியில் வந்து நான் 1 கப்பு வெல்லத்தை போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த அளவுகள் எல்லாம் கொஞ்சம் மாறிச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து நீர்த்து போகிறதோ இல்லை வந்து ரொம்ப வந்து கட்டி ஆகிற பதமோ வர ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் கரெக்டாக இந்த அளவுகளை பின்பற்றினா சூப்பரான ஆடி கும்மாயம் ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெல்லமும் நல்லாவே கரைஞ்சிருச்சு. இதுக்கு வந்து நான் ஒரு 1/2 கப்பு வந்து நெய் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/4 கப்பு நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாவை வந்து நம்ம இதிலே கலரிக்கலாம். அப்போ ஒரிஜினலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் இந்த நெய்யில் வறுக்க மாட்டாங்க, நல்லா வந்து நீர்த்து அந்த தண்ணியை போட்டு நல்லா கரைச்சிட்டு கிண்ட ஆரம்பிப்பாங்க, அப்பப்போ நெய் விடுவாங்க. பட் இந்த மாதிரி நீங்கள் நெய்யில் வந்து வறுத்துட்டு பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு சரி, அந்த ஸ்மெல், நீங்கள் நெய்யில் வறுத்த ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொன்று என்னன்னா ரொம்ப நேரம் கிளறணும்னு தேவையே கிடையாது. நீங்கள் நெய்யில் வறுத்துட்டீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வறுத்தாச்சு. இதில் வந்து நான் அந்த வெள்ளை தண்ணி நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து நீங்கள் கட்டி தட்டாமல் நல்லா கிளறணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் உங்ககிட்ட வந்து இந்த விஸ்கர் இருந்துச்சு அப்படின்னா நல்லா வந்து விஸ்க் பண்ணி விடுங்க. நல்லா கட்டியே இல்லாமல் உடஞ்சிரும். நல்லா ஹீட்டாக இருக்கும்போதே இது பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் வெந்துருச்சுனாலும் உங்களுக்கு அந்த கட்டி வந்து உடையாது. ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு இடையில நம்ம வச்சுருக்கிற 1/4 கப்பு நெய், அதாவது மிச்சம் இருக்கிற 1/4 கப்பு நெய்யை கொஞ்சமாக விட்டு நீங்கள் கிளறினீங்கன்னா நமக்கு சூப்பரான பதத்தில் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். இது ஒரு ட்ரெடிஷ்னலான ரெசிபிங்கிறதுனால கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.